அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். வாழ்க்கையில் ஒரே சறுக்கல்களாக இருக்குது. எங்கே கால் வச்சாலும் கண்ணி வெடியாக இருந்தால் எப்படி தாண்டா மனுஷன் உசுறு வாழ்கிறது? இந்த சிம்ம ராசின்னு ஒன்று அமைஞ்சிருச்சு பாரு, அதுதான் பெரிய இது. சிம்ம ராசி 2 சனி நடக்குது, கண்டக சனி அஷ்டம சனி அப்படின்னு. 2ம் போட்டு மனுஷனை படுத்துகிற பாடு இருக்குது தெரியுமா? தெரியாதனமாக வீடை வேற நாங்கள் கட்டிட்டோம். அது வீட்டுக்கு போகவே முடியல சுத்தமாக எங்களால். ஏதோ ஒரு கரண்ட் இழுக்கலான்னு போனாலும் கரண்ட்டை கொடுக்க மாட்றானுவோ. மரம் இப்படி ஆகிடுச்சு, சொந்தமாக டிரான்ஸ்ஃபர் மரம் நடுங்கிறானுவோ. அது நடுறதுக்கு வேறு நாங்கள் செய்கூலி ஆளோட 20-30,000 எங்கேருந்து போகிறது? இங்காண்ட வேலைக்கு பார்த்தா வேலையிலேருந்து காரி துப்பி வேலையில் விட்டு போன்றானுங்க. அதையும் சமாளிச்சுக்கிட்டு சூடு சோரணம் மானம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தால் தான் ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, வர வேண்டிய சம்பளம் ரெகுலராக வந்தால் கூடவே ஓரளவு சமாளிக்க முடியும். அதுக்கான கமிட்மெண்ட் இருக்குது. அதுலேயுமே டிடெக்ஷனாக ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதுலேயும் இந்த பேமெண்ட் இது பண்ணலை, அது லிங்க் ஆகலை, இது லிங்க் ஆகலைன்னு பாதி காசை பிடிச்சி அது பிறந்ததுலேருந்தே, அதாவது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது. போன மாதமும் அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க, இந்த மாதமும் பிடிச்சிட்டு. அப்போ அது குறையும் போது நாங்கள் என்ன பண்ணுறது? அங்கங்கே பிச்சை எடுத்து கடனும் ஆகுது. வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருந்தால் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இந்த சனி பகவான் பிடிச்சி முன்னெல்லாம் நான் ராசின்னு நம்பவே மாட்டேன். இப்போல்லாம் அவங்க சொல்கிறது அப்படியே கரெக்டாக நடக்குது. அதே நானும் கேட்குறேன், சனி விட்டவங்க போன தடவை கும்பம் கடகம் இதெல்லாம் இருக்குது, விட்டவங்கள்ட்ட கேட்குறேன், அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்க. நீ கஷ்டம் அனுபவிச்சு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அது முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு, நான் அமைஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். கும்பராசி கேட்டால், கும்பராசி கடகராசி 2 பேர்த்தையும் கேட்டதுன்னு நல்லா இருக்குன்றாங்க. எப்படியோ ஓரளவு முடித்து வந்தால் சரிதான். எங்கள் அப்பா வீட்டுக்கும் வந்துட்டேன் நான். இந்த மனக்குழப்பமே எங்களுக்கு போய் ஒரே வேதனையாகவே இருக்குது. இதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த அடகு வைக்கிறதுனே தெரியல. எல்லாமே போயிடுச்சு வேறு எங்கள் வீட்டில். சரி, ஏதோ போகுது. ஏன்னா எங்கள் அப்பா கொடுத்த காசு தான் இது. அந்த காசுலேயே அவருக்கு ஏதோ கொஞ்சோண்டு மீன் குழம்பு வச்சு அவருக்கு தேவையான உப்புமா ரவா அது தான் சாப்பிடுவார். அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஃபோன் வாங்கிட்டு கொடுத்தேன். அப்புறம் அப்பா உட்காந்தாரு. இதுதான் எங்களுடைய வீடு, இவ்வளோ தான் ரூமே. இந்த தான் தரை கூட நல்லா இருக்காது, கரடு முரடாக தான் இருக்கும். அந்த கூலர் கூட நான் தான் இப்போ தான் வாங்கிட்டு கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு. மேலே ஃபேன் ஓடாது. சரி, பாவம் ரொம்ப அப்படியே ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. வெயில் வெந்து சாவுது, புய்தி உள்ளே அடிச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த ஃபோன் இப்போ கேட்டாருன்னு வாங்கிட்டு கொடுத்தேன்.